கடல் பாசின்னு சொல்லக்கூடிய இந்த அகர் அகர் வச்சு ஒரு சூப்பரான ஜெல்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அகர் அகர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த அகர் அகரை நம்ம அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை ஹீட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போ 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பவுலில் ஊற்றுறோமோ அதோட ஷேப்லேயே நமக்கு ஜெல்லி ரெடி ஆகும். நான் இதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் வச்சாலே இது சூப்பராக செட் ஆகுது. ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். இப்போ இந்த தட்டில் ஊற்றுனதை இப்படி க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஜெல்லி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.